வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 7th February hindueditorial ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கீங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ இந்த எடிட்டோரியல் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆர்பிஐ ஹோல்டிங் ரேட்ஸ். அதாவது நேற்று வந்து ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி வந்து கமிட்டியில் வந்து அந்த இது ரிலீஸ் பண்ணாங்க, ரெப்போ ரேட் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. The RBI's effort to boost growth could change the sentiment in the economy. ஆர்பிஐ வந்து இந்த க்ரோத், அதாவது வந்து வளர்ச்சியை வந்து பொருளாதார வளர்ச்சியை இது பண்ணுறதுக்காக வந்து இப்போ சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. The humble onion almost halted the onward march of the Reserve Bank of India in its endeavor to bring down financial costs in the economy. endeavor அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுதான். அதாவது வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, வெங்காய விலையில் அதிகமாச்சுல்ல. ஸோ அந்த பிரச்சனைனால ஆர்பிஐ வந்து நம்மளோட இதை வந்து பொருளாதார இதை வந்து காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த விலைவாசிலாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து சில முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் வந்து அதோட எல்லா முயற்சியுமே வந்து வெங்காய விலையினால் வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. Almost because the RBI, despite finding its hands tied by rising inflation thanks to onion prices, found other means to drive down interest rates in the market and in the system in its monetary policy announcement on Thursday. ஆர்பிஐ வந்து அதாவது இந்த பணவீக்கத்தினால ஆனியன் ப்ரைஸஸ்லாம் அதிகமாச்சுல. ஸோ அதுக்காக வந்து ஒரு சமாளிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து எந்த ஒரு மாற்றமும் பண்ணாமல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு முயற்சி தான் அப்படிங்கிறாங்க. தேர்ஸ்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது அதில் ஒரு பொருளாதாரத்தை இது பண்ணுறதுக்காக, பணவீக்கத்தை இது பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி தான் அப்படிங்கிறாங்க. At the press conference after the announcement, Governor Shaktikanta Das declared only half in jest that the proceedings of the Monetary Policy Committee, which decided to hold rates, had already been discounted by the market. Injust அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை கூறுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அதாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து இதெல்லாம் இந்த ரெப்போ ரேட்டு இதெல்லாம் இந்த மானிட்டரி பாலிசிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கவர்னர் சக்திகாந்த தாஸ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து குறைக்கலான்னு தான் இருந்தோம். ஆனால் வந்து எங்களோட இதை வந்து ஆல்ரெடி வந்து எப்படி ரியாக்ஷன் பண்ணும், மார்க்கெட் எப்படி வந்து அதை ஏற்றுக்கும் அப்படிங்கிறது வந்து ஆனியன் ப்ரைஸே வந்து முன்னாடியே வந்து முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் ஜோக்கு மாதிரி சொன்னார் அப்படிங்கிறாங்க. But don't discount the RBI, he warned, pointing out that the central bank had at its disposal various instruments. அதாவது ஆர்பிஐ வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இதாக நினச்சிடாதீங்க, நாங்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா திட்டங்கள் வச்சுருக்கோம், நிறையா கருவிகள் எங்ககிட்ட இருக்குது. ஸோ வந்து ஆர்பிஐ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டவுன்வர்டாக நடச்சிடாதீங்க அப்படிங்கிற, ஒரு தள்ளுபடியாக நடச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. True to the statement, the RBI unleashed several measures that had an electric effect on the markets, driving down bond yields by 10 to 20 basis points in a matter of minutes. அன்லீஷ்ட் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், கட்டவிழ்த்து விடுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான், அதை ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ வந்து ஆர்பிஐ அந்த சக்திகாந்த சொன்ன மாதிரியே வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டேட்மெண்ட்டில் சில திட்டங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பாண்டியில், அதாவது இந்த பத்திர இது இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 10 to 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஹையாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அப்படிங்கிறாங்க. The exemption to banks from providing for cash reserve ratio on fresh retail loans disbursed after January 31 to purchase automobile and residential houses and to MSMEs will help banks shave off a part of their costs. ஷேவ் ஆஃப் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அதாவது பேங்க் வந்து இந்த கேஷ் ரிசர்வ், அதாவது லோன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேங்க் வந்து இவ்வளோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட ஒரு ரூல். ஸோ ஆனால் வந்து January 31 அப்புறம் இந்த லோன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த ஆர்பிஐ வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விதியை வந்து தளர்த்திருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸு, அதுக்கப்புறம் இந்த ரெசிடென்ஷியல் ஹோம் லோன்ஸு, இதுக்கெலாம் வந்து இது வந்து ஒரு சாதகமான விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. The hope is that they will pass on at least a part of their saving to borrowers as lower rates. ஸோ இது ஆர்பிஐ என்ன நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பேங்க்ஸுக்கு வந்து நாங்கள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து கம்மியாக சொன்னதுனால அந்த பெனிஃபிட்டை வந்து அவங்க வந்து லோன்ஸோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணி மக்களுக்கு பயன்படுற விதமாக வந்து அவங்க வந்து அதை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Second, the introduction of 1 and 3 year term repos at policy rate of 5.15% for a total of rupees 1 lakh crore is also aimed at prodding rates downward as banks now pay 6 to 6.5% on deposits. ப்ராடிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தூண்டுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அதாவது செகண்ட் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1 and 3 இயர்ஸ்க்கு வந்து ரெப்போ ரேட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5.1% இருக்குது. ஸோ வந்து 1 lakh crore வந்து 5.1% வந்து ரெப்போ ரேட் இருக்குது. ஸோ வந்து அதை நாங்கள் வந்து தூண்டி இருக்கோம். அதாவது வந்து ரெப்போ ரேட் கம்மியாக இருக்கிறதுனால லோன்ஸ் அதிகமாக கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து நிறையா வந்து பேங்க்குக்கு வந்து அந்த வியாபாரம் நிறையா நடக்கணும். ஸோ அதனால் வந்து இது வந்து எக்கானமியை வந்து பூஸ்ட் பண்ணி ரெப்போ ரேட்டை வந்து 6 to 6.5% வந்து ரெப்போ ரேட்டு வந்து கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Third, the RBI has fine-tuned its liquidity management process in a manner designed to help banks manage their interest costs better. Liquidity அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஒருத்தர் இப்போ நான் விற்கிறேன், ஏதாவது பொருளை விற்கிறேன் அப்படின்னா அதுக்கான செல்லர் இருக்கணும், வாங்கிறதுக்கு ஆள் இருக்கணும். ஸோ அந்த இதுதான் வந்து லிக்விடிட்டி அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து இந்த லிக்விடிட்டிக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து நல்லா இது பண்ணி அதுக்கு வந்து மக்களுக்கு வந்து பயன்படுற விதமாக வந்து கம்மியான ரேட்டில் கொடுத்தா கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க. Whether banks really do what the RBI has signaled to them, transmit lower rates to borrowers, depends on various factors, not the least of which is demand for credit. பேங்க் வந்து இப்போ வந்து ஆர்பிஐ இதில் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்களோ. ஸோ வந்து அந்த ஒரு பயணம் வந்து பேங்க்ஸ்லாம் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து கடனுக்கான அந்த டிமாண்டும் இருக்கணும், கடன் தேவையும் இருக்கணும். மக்கள் கடன் வாங்கினா தான் அந்த இது வந்து அது எக்கனாமியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. The RBI statement that it would maintain an accommodative stance as long as necessary to revive growth clearly signals its commitment to growth. ரிவைவ் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், புத்துயிர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஆர்பிஐ வந்து அக்கமோடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னா வந்து முன்னேற்றத்துக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ வந்து முன்னேற்றத்துக்கான எல்லா இடமும் நாங்கள் வந்து பண்ணுறோம். அதாவது இப்போ வந்து புத்துயிர் இந்த வளர்ச்சிக்கு வந்து புத்துயிர் கொடுக்குறது என்னென்னலாம் பண்ணுமோ அதுக்கான இடத்த வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து என்ன குறிக்குது அப்படின்னா ஆர்பிஐ வந்து எவ்வளோ வளர்ச்சிக்கு வந்து எவ்வளோ வந்து ஆர்வமாக இருக்குது, கமிட்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. By explicitly saying that there is policy space available for future action, the RBI has signaled that there could be at least one more cut in the months ahead in this rate easing cycle. Explicitly அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக கூறுறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஆர்பிஐ வந்து இந்த இதில் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இப்போ ரெப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 இதாக பார்த்தீங்கன்னா வந்து 6 குவார்ட்டர் அந்த இதில் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வர்ற காலங்களையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் வந்து ரேட் கட் வந்து பண்ணுவோம், அதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. The decision to extend the one-time restructuring of MSME loans, linking price of loans to medium enterprises to an external benchmark, and the note for permitting extension of date of commencement of commercial operations for loans to commercial real estate are all welcome measures that raise questions of excessive forbearance but will certainly help the industry. Forbearance அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது ஆர்பிஐ வந்து இந்த எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுக்குறாங்களா அதுக்கு வந்து சில ஒரு மறுசீரமைப்பு மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெப்போ ரேட் கூட சேர்த்து, ஸோ ரெப்போ ரேட் வந்து கம்மியாச்சுன்னா வந்து லோன்ஸும் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியான ஒரு ரேட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறையா வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து லோன் வாங்கினாங்க அப்படின்னா அதை திருப்பி கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா சில டைம் கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கான பொறுமை வந்து நிறைய வந்து அதுக்கு பொறுமை தேவை. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆகும் அந்த லோனை வந்து திருப்பி அடைக்கிறதுக்கு. ஸோ வந்து அந்த பொறுமை தேவை அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அந்த பொறுமை வந்து கண்டிப்பாக வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. The inflation projection 6.5% in the current quarter and 5.4 to 5% in the first half of 2021 reflects the current realities. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த நிதியாண்டுக்கு இந்த காலாண்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6.55% பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 ஃபஸ்ட் ஹாஃபுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.4 to 5.5% பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது என்னத்தை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. The projected GDP growth of 6% for 2021 appears achievable, assuming that the nascent signs of recovery sustain. நேசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஜிடிபி வந்து இந்த 2021 எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு அடையக்கூடிய ஒரு டார்கெட் தான். அதாவது இப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கோம். ஸோ இந்த மறுசீரமைப்புலாம் பண்ணி இதே மாதிரி வந்து ரெக்கவரி ஆச்சு, இதே மாதிரி வந்து வளர்ச்சி நடந்துச்சு அப்படின்னா 6% அச்சீவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, முடியும் அப்படிங்கிறாங்க.
The RBI has gone on the front foot to boost growth in this policy after the conservative budget presented last week. லாஸ்ட் வீக் வந்து பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஒரு முதல் அடியாக வந்து ஆர்பிஐ வந்து இந்த மானிட்டரி பாலிசியில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் ஒரு முதற்படி எடுத்து வச்சுருக்காங்க வளர்ச்சிக்கு அப்படிங்கிறாங்க. இட் இஸ் டு பி ஹோப் தட் தீஸ் ஸ்டெப்ஸ் வில் சேஞ்ச் த சென்டிமெண்ட் இன் த எக்கானமி. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து எந்த ஒரு ரேட்டையும் வந்து அதிகமும் பண்ணல கம்மியும் பண்ணல, ஸோ அன்சேஞ்சாக வச்சுருக்காங்கல்ல. ஸோ இது வந்து நம்மளோட எக்கனாமிக்கு வந்து பொருளாதாரத்துக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.